உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. லைகா புரொடக்ஷன்ஸ், பசங்க புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்து ஜெயராம், ஊர்வசி நடிக்கும் பரிமளா அண்ட் கோ ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பரிந்துரை இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். CBSE 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இந்த விடைத்தாள் திருத்துவதற்கு புதுசாக ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் புதிய மின்னணு மதிப்பீட்டு முறையை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதில் சில கையெழுத்து பிரதிகள் சரியாக புரியலன்னு சொல்லிட்டு சில விடைத்தாள்களை கையால் திருத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு குற்றச்சாட்டாக வருது. மதிப்பெண் குறைவாக வருது அப்படின்னு மாணவர்களும் வருத்தப்படுறாங்க, சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வந்திருக்கு. இது நாள் வரை ஒரு முறை, இப்போ திடீர்னு இந்த முறைக்கு அவங்க ஏன் மாறுறாங்க, என்ன நடக்குது? நாடு முழுவதும் கவலையோடு பார்க்கப்பட வேண்டியது மத்திய அரசாங்கம் கல்வி பிரச்சனையில் காட்டக்கூடிய அக்கறை இல்லாத போக்கு. நீங்க கேள்வியில கேட்ட மாதிரி அந்த ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் சிஸ்டம் இது அறிமுகப்படுத்துகின்ற முன்பு கல்வியாளர்களோடு ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட வேண்டும். அது நடத்தப்படலை. நீட்டு தேர்வு முதல் சாதாரண தகுதி தேர்வு வரைக்கும் வல்லான் வகுத்ததே சட்டத்தை நம்ம உருவாக்கி அதன் மூலமா மக்கள் வர்றதெல்லாம் கிடையாது. இருவிதமான பார்வை, எப்படிப்பட்ட அணுகுமுறையை வேண்டுமானாலும் நாம் அதில் ஏற்றுக்கொள்ளலாம் என்கின்ற போக்கு வடக்கு மாநிலங்கள்ல CBSE நடத்தக்கூடிய பல பள்ளிகள்ல இருந்ததுனாலதான் ஒட்டுமொத்தமா இப்ப அனுமதி CBSEக்கு மட்டும்தான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், அதாவது சென்ட்ரல் எஜுகேஷன் சிஸ்டம் சொல்லும் போது தென்னிந்தியாவில் குரல் கொடுத்தது தமிழகம் தான் முதன்முறையா. சமீபத்துல மறைஞ்சு போன நம்முடைய கல்வியாளர்கள்ல ராஜகோபாலன்றவரு இந்த நீங்க ஆப் மூலமா திருத்துகின்ற பணி மார்க்கிங் சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணும். இப்ப குறிப்பா சிக்னல் நம்மளுக்கு சரியா இல்லைன்னு சொன்னா நீங்க பேசுறதும் நான் பேசுறதும் ஒரு சரியான பார்வையில எல்லாருக்கும் போய் சேராது. நான் கடலூர்ல சரியா இருந்து நீங்க சென்னையில சரியா இருந்தா இது ஓகே. இது ஒரு ஒளிபரப்புக்கு இடையூறுனா பெரிய டேஞ்சர் வராது. கிட்டத்தட்ட 18.5 லட்சம் மாணவர்கள் எழுதக்கூடிய ஒரு CBSE தேர்வுக்கு இந்த ஆன் ஸ்கிரீன் மெத்தட் கூடாதுன்னு கல்வியாளர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா சாம்பிள் முறையா இந்த விடைத்தாள்களை திருத்தும் பணியை காம்டோ எடிடெக் அப்படின்னு ஒரு நிறுவனம், இந்த நிறுவனத்துக்கு ஏற்கனவே வேற ஒரு பேர் இருந்தது. அது 2019 விஜயவாடால இவங்க ஒரு பல பேப்பர்களை வெரிஃபை பண்ணும்போது நீங்க கேட்ட மாதிரி நிறைய கோல்மார்க்கள் அதுக்குள்ள இருந்திருக்கு. வடக்கு மாநிலங்களான ராஜஸ்தான், ஜெய்ப்பூர் போன்ற பகுதிகளில் கொஞ்சம் CBSE ஸ்டாண்டர்ட் ஹையா இருக்கக்கூடிய இடங்கள்ல நல்லா படிக்காத மாணவர்கள் 96%, சுமாரான 55-60 எடுக்கக்கூடிய ஆட்கள் 90க்கு மேல. அப்போ இந்த நீட் மெத்தட்ல எப்படி விடைத்தாள் கசிவின் மூலம் வலுவானவர்கள் தன்னுடைய நிலையை MBBSல புடிச்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி இந்த ஆன்ஸ்கிரீன் மெத்தட்ல ஒரு பெரிய ஃப்ராட் நடந்திருக்கு. இது ஆன்ஸ்கிரீன் மெத்தட்ல திருத்தக்கூடாது, இதை உடனடியா மாற்றுங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. என்ன கொடுமைன்னு சொன்னா இந்த கம்பெனிக்கு இந்த ஒர்க்கை கொடுக்கறதுக்கு முன்னால டெண்டர் சட்டத்தையே திருத்துறான். அதே மாதிரி பணம் உங்களுக்கு அந்த பற்று வரவு இருக்கணும் அப்படின்னா ஒரு 50 கோடி நான் சொல்றேன்னு சொன்னா 75 கோடி நம்ம கிட்ட இருந்தா தான் அது எலிஜிபிலிட்டி. 51.4 கோடி இருக்கிற இவருக்கு அது கிடைக்குது. முதல் டெண்டர் கேன்சலு, 2வது டெண்டர் கேன்சலு, 4வது மெத்தட்ல வரக்கூடிய ஆள்கிட்ட நம்முடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை கொடுத்து CBSE தரத்தை அல்லது CBSEல ஒரு மிகப்பெரிய ஊழலை உருவாக்கி இருக்கிறது இந்த அரசுன்னு தான். கிட்டத்தட்ட ஒரு 1600 கல்வியாளர்கள் இந்த CBSE மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தேர்வு முடிவுகள் சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல ஒரு மாணவர் சமீபத்துல நடந்த அதுல இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸை பூரா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துருக்காரு. அப்போ மாணவர்கள் மத்தியில வரைக்கும் பரவலாக மோசமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீமை யாருடைய கருத்துக்களையும் கணக்கில் கொள்ளாமல் புறந்தள்ளிவிட்டு தனியாருக்கு ஆதரவாக
ஒரு கேர்லெஸ் ஆட்டிடியூட்ல மாணவர்களின் எதிர்காலத்தை சிபிஎஸ்இல நசிவடைய செஞ்சிருக்கிறாங்க, நாசமடைய செய்திருக்கிறார்கள். உடனடியா சிபிஎஸ்இனுடைய அந்த மறு பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே வேல்யூ பண்ணி அவங்களுக்கு மறு மதிப்பீடு கொடுத்து அவர்களுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும். இந்த சிஸ்டத்தை உடனடியா ரத்து செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. வழக்கம் போல நம்ம கல்வி அமைச்சர் அதுக்கெல்லாம் பதில் கொடுக்கல. அது கூட இன்னைக்கு நல்ல ஒருத்தர் போட்டிருக்கிறாரு, தர்மேந்தர் பிரதான், அந்த மந்திரியினுடைய பையன் வந்து யுஎஸ்ஏல படிக்கிறான். பியூஷ் கோயலுடைய சன் வந்து சிங்கப்பூர்ல படிக்கிறான். அனுராக் தாக்கூர் அவருடைய சன்னு கனடால படிக்கிறான். இதை யார் சொல்றாங்கன்னு சொன்னா ஜவஹர் சர்க்கார் அப்படின்ற ஒரு எழுத்தாளர். இவர்கள் எல்லாம் நம்முடைய கல்வியினுடைய மாணவருடைய எதிர்காலத்திற்கு சால்ஜாப்பு பதில்கள் சொல்லுவது வேடிக்கையாக இருக்கிறது என்ற ஒரு இது போட்டிருக்காங்க. அது வந்து காட்சி ஊடகத்துல வடக்கு பகுதியில மிகப்பெரிய அளவுக்கு பற்றி எறியக்கூடிய செய்தியாக இருக்கிறது. நம்முடைய வேண்டுகோள் என்னன்னா 18.5 லட்சம் மாணவருடைய எதிர்காலம் பாதிக்கப்படாமல் இருக்க இந்த ஆன்ஸ்கிரீன் மெத்தட்ல இருக்கக்கூடிய வேல்யூவேஷன் டு பி ஸ்டாப்டு. அந்த டெண்டர் கொடுத்த அந்த கம்பெனியை உடனடியாக குற்றவாளி கூண்டில் ஏற்றி விசாரிக்கை செய்ய வேண்டும். ஏன்னா 2019 இது வெளியில வரல, இப்ப வெளியே வந்திருக்கிறது. பூர்வாங்க விசாரணை நடத்தி தகுதியற்ற இந்த கம்பெனிகள் மாணவருடைய எதிர்காலத்திற்கு உள்ளே வரக்கூடாது என்ற தடை உத்தரவை போட வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். ஆளுநர் மாளிகையில் நடந்த விழாவில் திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசப்பட்ட பதாகை வைக்கப்பட்டிருக்கு. இதற்கு வந்து எல்லோரும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? ஆளுநர் மாளிகை என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய ஏவல் அலுவலகம் தான். அது மக்கள் மாளிகைன்னு சும்மா ஆர்.என். ரவி போகும்போது பேரை திருத்தார். மக்களுக்கு சம்பந்தம் இல்லாத அல்லது இவர்கள் எதிர்பார்க்கிற மக்களுக்கு மனு வாங்கக்கூடிய இடமாக ஆர்.என். ரவி அதை மாற்ற பார்த்தார். தமிழக அரசு தமிழக அரசு தலையிட்டு அந்த மனு கொடுக்கிற அந்த ஏற்பாடை நிறுத்தியாச்சு. இப்போ இடைக்காலமா வந்திருக்கக்கூடிய கேரளாவினுடைய நம்முடைய கவர்னர் தான் நமக்கு கூடுதலா இருக்கிறார். அவருக்கு மேலேருந்து கொடுக்கக்கூடிய அஜெண்டாவை ரவி அளவுக்கு வீரியமா செய்வதற்கான வாய்ப்பு இல்லைன்னாலும் அவர் அதை கீழே விடாம பற்றி பறிக்கிறார், அதை தாங்கி பிடிச்சுக்கிறார். தாங்கி பிடிச்சதோட மட்டுமல்ல, காவி என்பது அந்த நம்ம அர்ஜுன் படத்துல சனாதனம் என்பது சரியானதுதான் அப்படின்னு சொல்லி அந்த அவருக்கு ஓட வேண்டிய படத்தை அவராக எடுத்துக்கிட்டாரு பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை சொல்லி அது எப்படி பாப்புலர் ஆச்சோ அதே போல இப்ப சனாதனத்துக்கு சாதகமா அவர் பேசி அவர் படத்தை கீழே தள்ளி விட்டார். அதையெல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டு கவர்னர் பொறுப்பு அவர்கள் காவி என்பது ஒரு ஒழுக்க நெறியை கடைபிடிப்பது, திருக்குறள் என்பது அந்த ஒழுக்க நெறியை போதிப்பது. ஆகவே அவருக்கு அது போடுவது என்பது தவறில்லை. அர்ஜுன் சம்பத்துக்கும் அளவுக்கு கீழே இறங்கிதான் அவர் பேசுறார். நம்மை பொறுத்தவரை அவருக்கு காவி சாயம் என்பது ஒரு தருண் விஜய் ஒரு எம்பி எல்லா இடங்களுக்கும் திருவள்ளுவர் சிலையை வைக்கிறேன்னு ஆரம்பிச்சு நம்முடைய எதிர்ப்புனால அவர் எந்த இடத்துலையும் காணாம போயிட்டார். இதை அப்பப்ப அவங்க தூக்கி பிடிப்பதற்கான காரணம் மதச்சார்பற்ற மக்களுக்கான எப்பொருளும் எல்லாமும் எல்லாருக்கும், அது வந்து பொது உடைமை சிந்தனை. பொருள் அதிகமா வச்சிருக்கிறவனுக்கு ஒரு மரியாதை, பொருள் இல்லாதவனுக்கு இன்னொரு மரியாதை கூடாதுன்னு சொன்ன வள்ளுவரை ஒரு காவி சட்டகத்துக்குள்ள அடைப்பது அரசியல். அந்த அரசியலை நம்ம தமிழ்நாட்டில் அனுமதிக்க முடியாது. நல்ல விஷயம் என்னன்னு சொன்னா அது 2-3 மந்திரிங்க, ராஜ்மோகன் கல்வி அமைச்சர் உட்பட அந்த காவி என்பது ஏற்புடையதல்லன்னு சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் மட்டும் வாய் திறக்க மறுக்கிறார். முதலமைச்சர் இந்த சப்ஜெக்ட்ல பட்டும் படாமலும் போலான்னு நினைச்சாலோ அல்லது மாணவர்கள் கோரிக்கைக்காக மாணவர்கள் போராட்டம் வைக்கும் போது மாணவர்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு அமைப்பு ஏபிவிபின்னு ஒரு அமைப்பு வந்து அவர்களையும் பார்த்து வைக்கக்கூடிய அந்த நடுநிலை அணுகுமுறை போய்விடுவாரோ என்ற அச்சம் நமக்கு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் வள்ளுவரை ஃபாலோ பண்ணுவது என்பது எல்லாருக்கும் பொதுவானது. அதற்கு இந்த உடை பொருந்தாது. இது வந்து தமிழகத்தையும் இந்தியாவையும் சீர்குலைக்கக்கூடிய ஆட்களுக்கு உள்ள உடை. அதுக்கான யூனிஃபார்ம் தான் காவி. நித்யானந்தா போட்டுக்கலாம், தப்பு இல்லை. அதுல நல்ல காவி இருக்கு, கெட்ட காவி இருக்கு. குன்றக்குடி அடிகளார் போடுற காவி அடர்த்தியானது, இவங்க போடுற காவி அடர்த்தி அற்றது. இவர்களுடைய பர்பஸுக்கு அடையாளத்துக்கு அதை பயன்படுத்தலாமே ஒழிய வள்ளுவருக்கு காவி என்பது மத்திய அரசாங்கத்தின் அரசியலை நம்மீது திணிக்கக்கூடிய செயல். அது உடனடியாக எல்லாராலும் கண்டிக்கப்பட்டிருக்கிறது. விழிப்புடன் இருந்து அதை தடுத்து நிறுத்துவதுதான் நம்முடைய பணியாக இருக்கணும். தேர்தல் முடிவுக்கு அப்புறம் மக்களை சந்திச்சிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். பெரம்பூர், திருச்சி கிழக்கு 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். திருச்சி கிழக்க சேர் பண்ணார். இன்னைக்கு அந்த தொகுதி மக்கள்கிட்ட பொதுக்கூட்டத்தில் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? விவசாயிகள் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க.
விவசாயிகளை என்ன நம்பலாம், கவலைப்படாதீங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. அதே போல் இந்த ஆட்சியில் எல்லா நன்மைகளையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. 6 மாதம் அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொன்னவங்கலாம் 6 நாள்லேயே புலம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. திருப்பியும் தேர்தலுக்கு முன்பு சொன்னது போல் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம்? நம்ம தேர்தலுக்கு முன் முதலமைச்சரானதற்கு பின் அப்படி 2ஆ பிரிச்சுக்கலாம் வாசகர்கள். தேர்தலுக்கு முன் விஜய் அவர்கள் திருச்சியில பேசுறதுக்கும் இப்ப போய் அவர் திருச்சியில பேசுறதுக்கும் ஒரு மெருகேற்றிய ஒரு என்ன சொல்றது பக்குவமான அக்செப்டன்ஸ் உரையா என்று பார்த்தீங்கன்னா ஒரு 10% கூட அந்த உரை பொருந்தாது. அங்க இருக்கக்கூடிய அந்த 5000 பேர் அனுமதி என்பது இந்த வருஷத்துக்கு இப்போ இந்த அரசு கொடுத்ததுதான். இந்த 5000 QR கோடு மூலமாக அனுமதிக்கப்பட்டவர்கள். அந்த QR கோடு மூலமாக அனுமதிக்கப்பட்டவனே போலீஸை மீறி எப்படி அந்த இதை எகிரி குதிச்சு உள்ள போறான்றதை நீங்க காட்சி ஊடகத்துல பார்க்கலாம். போன முறை இதே காட்சி நடந்தது. அப்போ இப்ப அமைச்சரா பொறுப்பேற்றக்கூடிய நகர்ப்புற அமைச்சர் ஆனந்த் அவர்கள் அவர் என்ன பதில் சொன்னாருன்னு சொன்னா, எல்லாருக்கும் எவ்வளவு வேணா அனுமதி உண்டு, நமக்கு மட்டும் திமுக அரசு ஸ்டாலின் அரசு 5000 பேருக்கு அனுமதின்னு சொல்லியிருக்காங்க. பொறுப்புக்கு வந்த பின்பு இவர்கள் கடைபிடிக்கக்கூடிய கொள்கை எதற்காக கடைபிடிக்கிறோம் என்று மக்களுக்கு அங்க சொல்லியிருக்கணும். கூட்டத்தை கூட்டாதீங்க, கூட்டம் வராதீங்க, இதன் மூலமாக சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும், ஆகவே நான் இங்க வந்திருக்கிறேன் அப்படி. உங்களுக்கு ஓட்டு போட்டு கிட்டத்தட்ட 80,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நீங்க ஜெயிச்சிருக்கீங்கன்னா தெருவாய் போய் மக்கள் தலைவர்கள் எம்ஜிஆர் போன்றவர்கள் நன்றி சொன்ன காலம் உண்டு. இப்ப நீங்க ஒரு வண்டியில ஏறி பதில் சொல்லும் போது நீங்க அந்த 6 நாள் சப்ஜெக்ட சொல்லக்கூடாது. பொறுப்பேற்ற அடுத்த நாளில் இருந்தோ அன்றைய நாளில் இருந்தோ நீங்கள் தான் பொறுப்பு முதல்வர் அல்ல, தமிழகத்தின் முதல்வர். பொறுப்பு முதல்வர்னா அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா நீங்க பேசுறதுக்கு பதிலா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அமைச்சர் உங்க சப்ஜெக்ட பேசுறாங்களே, இது சுயமான முதலமைச்சருடைய அணுகுமுறையா என்று கேட்டால் நாங்கள் இதுவரைக்கும் பார்க்காத முதலமைச்சருடைய அணுகுமுறை தான். 6 நாள் 6 மாசம்லாம் யாரும் நாம டைம் கொடுக்கல. செங்கோட்டையன் சொன்னாரு 6 மாதத்திற்குள் நாங்கள் சரி செய்வோம்னு. அதை நீங்களா கிராண்ட் எடுத்துக்கிட்டா நாம எப்படி? ஆறுதல் சொல்லக்கூடிய மார்க்சிஸ்டுகள் மற்ற ஆட்கள் என்ன சொன்னாங்கன்னா பொறுத்திருந்து பார்ப்போம்னாங்க. ஆனா நீங்க ஒரு 15 நாள்ல சட்டம் ஒழுங்கு கெடும்போது பருத்தியினுடைய இறக்குமதி வரியை ஒன்றிய அரசு குறைக்காத போது, விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் பண்ணும் போது உங்க கருத்தை நீங்க சொல்லாதது, கல்விக் கொள்கையில நீங்கள் உங்க கருத்தை சொல்லாதது, இப்ப மத்திய அரசு விவசாயிகளின் எதிர்ப்பை பார்த்து பருத்தி கொள்கையில தன்னுடைய புதிய உத்தரவை ரத்து செய்தது ஏன் என்று தெரியாமலேயே முதலமைச்சர் பேசுவது, இதுதான் தமிழகத்துல இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பழைய நிலைமைக்கும் புதிய நிலைமைக்கும் உள்ள வித்தியாசம். நீங்க இதே மாதிரி கேரளாவில் ஒரு 1.5 வயசு குழந்தைய ஒரு கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து கொன்னது பரபரப்பு நியூஸ் எல்லா தொலைக்காட்சியிலையும். கேரளாவில் பற்றி எரியுது. கிட்டத்தட்ட 150 பேர் சேர்ந்து ஒரு வீட்டுக்குள்ள போய் அரெஸ்ட் பண்ணி வரக்கூடிய காட்சிகளும் மக்கள் அவனை அடிக்கிற காட்சியும் நம்ம பார்க்கிறோம். ஆனா சென்னையில் நடக்கிறது என்ன? ஒரு மதுபான விடுதியில 17 வயசு 18 வயசு 19 வயசு ஆட்களுக்கு அனுமதி கொடுத்து அது வெளியில ஒரு சண்டையாகி போய் இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பெண் இறந்து போயிட்டா, ஒரு பொண்ணு சீரியஸா இருக்குதா. இந்த சட்டம் ஒழுங்கு எங்க நடக்குது? சென்னையில் நடக்குது. இந்த மதுபான உரிமையாளர் யாரு? அந்த பார் உரிமையாளர் யாரு? தாவேகாவுடைய சென்னை நிர்வாகி. இது எப்படி கொடுத்து நீங்க டாஸ்மாக்லயே கொடுக்க மாட்டான். ஆனா இங்க அப்படி இந்த தடுப்பு அலுவலர்கள் இருக்காங்களா இருக்குல்ல, இந்த பைல்வான்கள் மாதிரி இருப்பாங்களே, அவங்கெல்லாம் இதை எப்படி வேடிக்கை பார்த்தாங்க, எப்படி அனுமதிச்சாங்க? இந்த விபத்து நடந்ததுக்கு அப்புறம் சட்டம் ஒழுங்கு அதுல எவ்வளவு வேகமாக நடவடிக்கை எடுத்தது, அதில் அக்கறை காட்ட வேண்டிய ஆட்கள். எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த அதிமுகவோட நடந்த அந்த பிரிவினைகளுக்கு ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிறான், விமர்சனத்துக்கு எல்லாம் ஓரமா வச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி அங்க போய் நின்று தன்னுடைய கட்சி சார்பா 30 லட்சம் ரூபாயும் அந்த மாவட்ட கட்சி சார்பா 25 லட்சமும் கொடுத்து சோகமா உட்கார்ந்து இருக்கிறார் ஒரு கட்சியினுடைய தலைவர். தமிழகத்தினுடைய எல்லா கட்சிகளுக்கும் பொறுப்பேற்றக்கூடிய வகையில முதலமைச்சரா வந்திருக்கக்கூடிய நீங்க இப்படி நடக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்கும் சூலூர்ல இருந்து இது வரைக்கும் காவல்துறை அதிகாரிகள் மாற்றம் நடந்திருக்கு. அதுலயும் நமக்கு விமர்சனம் இருக்கு. ஆனால் அந்த அதிகாரிகள் மாற்றத்திற்கு அப்புறம் அதை முடுக்கி விடக்கூடிய ஏற்பாடுகள் தமிழகத்தில் மெதுவாக கூட நடக்கல, அப்படியே ஸ்டாக்னேட் ஆகி நிக்குது.
காவல்துறை மோசம் என்று நம்ம சொன்னது திமுக ஆட்சியில, இப்போது காவல்துறை அப்படியே வேடிக்கை பார்ப்பதாகத்தான் மக்களுக்கு தெரிந்து கொள்கிறது. நிறைய பேர் இந்த பிரச்சனைகளை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தவறு செய்து விட்டோமோ என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு மந்தமாகத்தான் அரசியல் அணுகுமுறை தாவேகா கட்சிக்கு இருக்கிறது. இது இப்படியே போனா சரி வராது. கொஞ்சம் கூடுதலாக அமைச்சரவை ஆட்கள் இன்வால்வ் ஆகி ஏற்பாடு பண்ணணும். சும்மா சாதாரண விஷயத்துல குறை கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. பெரியாருடைய பெயரில் தொடங்க இருக்கக்கூடிய அந்த கோயமுத்தூர் நூலகத்தை தமிழ்நாடு செய்தி விளம்பரத்துறை எப்படி சொல்லணும்? பெரியார் பெயரோட சொல்லணும். பெரியார் பெயரை மறைச்சு சொல்ல வேண்டிய தேவையே ஏற்படுது. பெரியாரை ஒன்றிய அரசு மறைப்பது வேற, நீங்களும் பெரியாரை மறைப்பது என்பது அந்த பணியை மொத்தமாக செய்த பழைய அரசை ஒதுக்கி வைத்துவிட்டு சின்ன அரசியல் அதில் செய்யும் போது இந்த ஆட்சி மீது மக்களுக்கு நம்பிக்கை வராது, வெறுப்பு வரும். ஆகவே திருச்சியில பேசக்கூடியவர் அரசியல் பதில் உரையா வச்சுக்கிட்டு எனக்கு மெஜாரிட்டிக்கு நீங்க அதிகமா கொடுக்கல, இப்ப நீங்க மெஜாரிட்டி அதிகமா கொடுங்கன்னு கேட்கறது தமிழகத்தை வெற்றி கழக அரசியலினுடைய அணுகுமுறை. அதுல நாங்க குறை சொல்லல. ஆனா முதலமைச்சராக சிறப்பாக பணியாற்றினால் மட்டும்தான் மக்களினுடைய நம்பிக்கையை தொடர்ந்து உங்களால் காப்பாற்ற முடியும். அந்த திசை வழியில தமிழகம் தன்னுடைய நிலையிலிருந்து கீழே இறங்கி விட்டதோ என்ற அச்சம் இருக்கிறது. அப்படி கீழே இறங்காம பார்க்க வேண்டியது தமிழ்நாட்டு அரசனுடைய முதலமைச்சருடைய பொறுப்பு என்பதை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி. வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.